கல்லூரி படிப்பை துவங்க இருக்கக்கூடிய, கல்லூரியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய, +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறாங்க. அப்படி கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த மாணவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாங்களோ அவைகளை எல்லாம் மையப்படுத்தி தான் என்ன செய்யறோம் அப்படின்னா யூத் கான் 24 என்ற பெயரில் மாணவ மாணவிகளுக்காக மட்டுமே ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்படுறது. இதில் வேறு யாரும் பங்கெடுக்க முடியாது, பெரியவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, பங்கெடுக்க முடியாது. முழுக்க முழுக்க மாணவ மாணவிகள் மட்டும்தான். ஏன் இளைஞர்கள் அப்படின்னு கூட குறிப்பிடல அப்படின்னா, இளமை பருவம் அப்படிங்கிறது கல்லூரி படிப்புல எல்லாம் தாண்டி இருந்தாலும் இளமை பருவத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களையும் என்ன செய்ய முடியாது, அதில் கொண்டு வர முடியாது. நம்ம கொண்டு வர நினைக்கிறது என்னன்னா, கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடியவர்கள், கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர்கள், 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர்கள், அதிகபட்சமாக தேவைப்பட்டால் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே மையப்படுத்தி இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. அப்போ இந்த மாநாட்டில் பிரதானமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கல்லூரி வளாகங்கள் ஏன் சொன்ன பள்ளிக்கூட வளாகங்கள்லேயே இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீமை என்னன்னா போதை.